பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்த வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். சக்திவேல் ரொம்பவே கோவமா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்ப குமார போறாங்க. அப்பா ஏன்பா எதுக்காக இவ்வளவு வருத்தமா உட்கார்ந்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. இத கேட்டதும் சக்திவேல் குமார கன்னத்திலே பல்லான்னு ஒண்ணு விடுறாங்க. ஏண்டா நான் எதுக்காக வருத்தமா உட்கார்ந்துட்டு இருக்கேன்றது உனக்கு தெரியாதா? சொல்லடா தெரியாதான்னு சொல்லி கோவப்படுறாங்க. எனக்கு என்னப்பா தெரியும் நீங்க வருத்தமா உட்கார்ந்துட்டு இருக்கிறது, எனக்கு என்னப்பா தெரியும்னு சொல்லி கேக்குறாங்க. ஏன் வீட்ல என்ன நடந்துச்சுன்றத மறந்துட்டியா? சொல்லுடான்னு சொல்லி கேக்குறாங்க. ஓ அந்த சொத்து விஷயமாதான், அததான் சொல்லிட்டாரு பெரியப்பா. என்ன ஆனாலும் சரி பழனி சித்தப்பாக்கு கொடுக்கறதும் கோமதிக்கு அத்திக்கு கொடுக்கறதும் கண்டிப்பா கொடுத்துதான் ஆகணும்னு சொல்லிட்டாரு. அதுக்கு மேல உங்களால என்ன பண்ண முடியும், இல்ல என்னாலதான் என்ன பண்ண முடியும்னு சொல்றாங்க. ஏண்டா என் நெத்தில என்ன கேனியன் ஏதாவது எழுதி ஒட்டியிருக்கான்னு சொல்லி கேக்குறாங்க. ஏன்பா இப்படி சொல்றீங்க? பின்ன என்ன, அவர் பாட்டுக்கு இவங்களுக்கு கொடுப்பேன் அவங்களுக்கு கொடுப்பேன்னு சொல்லுவாங்களாம். அதை நான் ஏத்துக்கணுமா? அதெல்லாம் முடியாது. சொத்து ரெண்டே பங்காதான் போடணும். ஒண்ணு உன் பெரியப்பாவுக்கு, இன்னொன்னு எனக்கு. அது கூட உன் பெரியப்பா சொத்தை இன்னொரு பங்கு போட்டா உனக்கு கொடுப்பாருன்னு நினைச்சான். உடனே கோமதிக்கு கொடுப்பாராம், ராஜுக்கு கொடுப்பாராம், ஏன் ஒண்ணும் உதவாத அந்த வெட்டி பையன் பழனிக்கு கூட கொடுப்பாராம். ஆனா உன்னுடைய ஞாபகம் உன் பெரியப்பாவுக்கு கொஞ்சமாவது வந்துச்சாடா? கொஞ்சம் கூட வரலையே. இல்ல இதை இப்படியே விட முடியாது, எல்லா சொத்துமே நமக்கு வரணும். அதுக்கு என்ன வழியோ அதை நம்ம பார்த்தே ஆகணும்டா மகனின்னு சொல்றாங்க. அப்பா இதெல்லாம் நடக்கிற காரியமா? பழனி சித்தப்பா கொன்னுனதுமே அந்த பாண்டியன் குடும்பத்துல இருக்கவங்க எல்லாம் எப்படி ஓடி வந்தாங்க நீங்க பார்த்துட்டு தானே இருந்தீங்க. இதுல நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ண போய் தேவையில்லாம ஏதாவது பிரச்சனையில மாட்டிக்கணுமாப்பா? வேண்டாப்பா, அதுதான் ஒரு பங்கு கொடுக்கறேன்னு இருக்காங்கல்ல, அதுவே நமக்கு தேவையான அளவுக்கு இருக்குன்னு சொல்றாங்க. ஏண்டா எனக்கு இருக்கிறது ஒரே மகன், அவன் லைஃப் நல்லா இருக்கணும்னு தான் நான் இவ்வளவு பாடுபடுறேன். இங்க பாரு, சொத்தை எப்படி வாங்கணுன்றத நான் பாத்துக்கிறேன். நீ எதுவும் கண்டும் காணாம நீ பாட்டுக்கு இரு. அதை விட்டுட்டு இதை பண்ற அதை பண்றேன்னு சொல்லிட்டு தேவையில்லாம ஏதாவது வேலை செஞ்ச உனக்கு என்ன பண்ணவுன்னு எனக்கு தெரியாது. சொத்து வரட்டுக்கோசம் அண்ணனும் பார்க்க மாட்டேன், யாருன்னு பார்க்க மாட்டேன். எனக்கு தேவை சொத்து வரணும்னு சொல்லி சக்திவேல் பயங்கர கோபத்துல இருக்காங்க. அதோட இந்த பிரமோவை முடிச்சிருக்காங்க.